அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த 7வது நாள் சனிக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் சுதிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாங்கள் ஆசரித்து இந்த நாளை உமக்கு பிரியமான நாளாக நாங்கள் ஆண்டவரை செலவழிக்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய கிருபை தங்கி இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைய தியானத்திலே நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 4வது சங்கீதம். இந்த 4வது சங்கீதம் 8 வசனங்களை நிரம்ப பெற்றது. இந்த 8 வசனங்களும் கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற திட்டமான தீர்மானம் என்ன என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நாம் கற்கப் போகிறோம். அங்கு தாவீது இந்த சங்கீதத்தை துவக்கும்போது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டார்களோ. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். இந்த 2 வசனங்களுமே, முதலாவது வசனம் தேவனை மகிமைப்படுத்துவதும், 2வது வசனம் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்புறுத்தக்கூடிய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட வசனமாகவும் காணப்படுகிறது. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடுத்து நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டார்களோ. நான் கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுக்கிற தேவன் நீர் என்று தாவீது சொல்லுகிறார். நான் இக்கட்டில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு இருந்த நெருக்கத்தை எல்லாவற்றையும் நீர் விசாலமாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளினீர் என்று சொல்லுகிறார். 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் பக்தி இல்லாதவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லையா என்றால், ஆம், தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? அவர் எல்லோருக்கும் தேவனாய் இருக்கிறார் என்றும், அவர் தம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுவதை கேட்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கும் போது, அவர் தம்முடைய பிள்ளைகளை மட்டும் கூப்பிடுகையில் அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். இங்கு 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உன்னிடத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:19, நான் உம்மிடத்தில் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற பிள்ளைகள் எனக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அவர்கள் கூப்பிடுதலை நான் கேட்டு எனக்கு செவி கொடுக்கிற தேவன் நீர் என்பதை அவர்கள் உணரும்படி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நான் அவர்களோடு பேசுவேன் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் தேவனை நோக்கி எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவன் நமக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைய அனுபவத்திலே நாம் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்மை
தற்காத்து கொள்ளுகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஏனென்றால் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் அவருக்கென்று வைத்திருக்கிறார். இங்கு 4வது வசனம் சங்கீதம் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பாவம் கொண்டாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னே உங்கள் கோபம் தனிய கடவுது, உங்கள் எரிச்சல் தனிய கடவுது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு கோபம் கொள்ளுகிற பிள்ளைகளுடைய குணலட்சணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? வம்மம் வைத்து பேசுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நீக்க முடியாத கோபம், வஞ்சகம் இருதயத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் அங்கு வேதம் சொல்லுகிறது, சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பே உங்கள் கோபம் தனிய கடவுது. 37வது சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்வதற்கான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கோபம் எவ்வளவு மனிதனுக்கு விரோதமான செயல்களை தூண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே கோபத்தை நெகிழ்ந்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 33வது சங்கீதம் 19வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ பிரசன்னம் எப்படி தங்கியிருக்க வேண்டும் என்பதை அங்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பழிகளை இடுவார்கள், கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மனதுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள் என்றார். யார் நீதியின் பழிகளை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் மனதின் காரியங்கள் அங்கு வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை அவர்கள் மனதில் நினைத்தார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். 20வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்துருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்தால், அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற சத்தியம் நம்மை பலப்படுத்தும். என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய வார்த்தைகளிலே களிப்புண்கிற பிள்ளைகள் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்லுகிறார். லேவியராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால்,
அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தின் மகத்துவங்களை நாம் அங்கு கேட்க முடியும். என் கட்டளையின்படி செய்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். நீங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருக்க வேண்டுமென்றால் என் கட்டளையின்படி நடந்து என் வாக்குக்கு செவி கொடுத்து அவைகளில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பூமியில் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கைக்கொள். நீதிமொழிகள் 3:1-2 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நாம் நீடித்த நாட்கள் இந்த பூலோகத்தில் வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். 4வது சங்கீதம் 7வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர்களுக்குள் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் என் இருதயத்தில் தந்தீர். எனக்கு ஒருவேளை தானியமும் திராட்சரசமும் என் வீட்டில் அதிகமாய் காணப்பட்டாலும் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு நீர் அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தீர் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளைப் பொருளை பங்கிட்டு கொள்ளுகையில் களிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். அறுவடையில் தனக்கு கிடைத்த மகசூல் எவ்வளவு என்பதை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுவது போல கொள்ளையிட்ட பொருளை பங்கிட்டு கொள்ளுகிற சந்தோஷத்தில் போல அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 8வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். என்னுடைய நித்திரை என்னுடைய கண்களுக்கு பிரியமாய் காணப்படும். நீர் ஒருவரே என்னை தாபரிக்க என்னை காத்து கொண்ட தேவன் என்று சொல்லுகிறார். தாவீது இதை குறித்து 3வது சங்கீதத்திலே பாடுகிறார். 3வது சங்கீதம் 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தியான வசனங்களை நாம் சிந்திக்கும்போது நம்முடைய காலத்தின் மகத்துவங்கள் எந்த அளவு தேவனுக்குள் பிரியமாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் இடரல் இல்லை. அவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை தமக்கென்று தெரிந்து கொண்டார். அவருடைய இரட்சிப்பின் பிள்ளைகளாக அவர்களை தெரிந்து கொண்டார். அந்த பாதையில் நாம் நடந்து அவருடைய இரட்சிப்புக்கேற்ற வழியிலே நம்மை காத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படும் என்று இந்த 4வது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதத்தின் மகத்துவங்களை ஏற்று நடக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் என்னோடு கூட ஜெபிக்க வருகிறீர்களா? வாருங்கள். அன்பு ஆண்டவரே, இன்றைக்கும் உங்களுடைய மகத்துவமான இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு எங்களை உமக்கன்று நீர் தெரிந்து கொண்ட தயவிற்காய் சுதிக்கிறோம். எங்களுடைய ஜீவித நாட்கள் நீட்டிக்கப்பட வேண்டுமென்றால் நாங்கள் உம்முடைய வேத பிரமாணத்திற்கு கீழானவர்களாய் இருக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். எங்கள் சந்தோஷம் ஒருபோதும் குறையாது இருக்க வேண்டுமென்றால் உம்முடைய வாக்குகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளும் இந்த சமாதானத்திற்குள் பிரவேசிக்க விரும்பினால் அவர்களுக்கு இந்த போதனையை நீர் கற்றுத்தாரும். இந்த போதனையை அவர்கள் மேல் சுமத்தும். ஒவ்வொரு விரிவான காலங்களிலும் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடந்து உம்முடைய அனுகூலங்களை ஜெயிக்கிற ஒரு அனுபவத்தோடு எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கிருபை செய்யும். இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும்
இன்றைக்கு உரிய இந்த செய்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து நாளை காலை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.